தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா வளர்ந்துருக்கான். யாரை தேடுறான்னு தெரியல. ஆனா இங்க இல்லன்னு கத்திக்கிட்டே போறான். அது இவர ஒரு பக்கம் சக்குராவும் தேடிக்கிட்டு இருக்கா. சக்குரா கூட வேற எவனோ தேடிக்கிட்டு இருக்கான். அவன் எங்க தான் போனான்னு சொல்லிட்டு நாருட்டோ டென்ஷன்ல ஓடிக்கிட்டே இருக்கான். சக்குராவும் தேடிக்கிட்டே இருக்கான். அவன் இங்க இல்லன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாரை தேடுறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஓடிக்கிட்டே இருக்காங்க. உடனே சக்குரா சொல்றான், நம்ம இவ்வளவு தூரம் வந்து அவனை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாஸ்கியை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. நாருட்டோ ஒரு பக்கம் சாஸ்கின்னு கத்திக்கிட்டு ஓடி வரான். சடனா ஒரு இடமே வெடிச்சு செதறுது. உடனே எல்லாரும் பாக்காங்க, எங்கடா வெடிச்சு செதறுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா புதுசா ஒருத்தவன் நின்றுட்டு இருக்கான். யாருன்னு தெரியல. அவங்க நின்றுட்டு இருக்கான். அவன் மேலே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் சக்குரா வேகமா ஓடி வரான். யாரடா அவன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சக்குரான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேக்கு. அது வேற யார் சத்தம் இல்ல, அது நம்ம சாஸ்கி சத்தம் தான். மாசா நின்றுட்டு இருக்கான் நம்ம ஆளு. ஒரு பக்கம் நருட்டோ அனல் வேகத்துல வந்துட்டான். உடனே நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கி வேற லெவல்ல இருக்கான். ஆளாளுக்கு வளர்ந்துவே நின்றுகிட்டு இருக்கானுங்க. உடனே நருட்டோ பாத்துக்கிட்டே இருக்கான். சாஸ்கி அப்படின்னு சொல்றான். உடனே சாஸ்கி சொல்றான், டேய் நருட்டோ நீயா வளர்ந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்படியே சாஸ்கி பழச யோசிச்சு பார்க்கான். உடனே சாஸ்கி யோசிச்சு பார்க்கான், உனக்கு என்னை பத்தி என்னடா தெரியும், நான் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நருட்டோ ஒத்திக்கு போட்டு அப்ப அடின்னு அடிக்கான். நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு வாழ்நாள்ல அப்பா அம்மாவும் கிடையாது, அண்ணன் தம்பியும் கிடையாது, ஆனா எனக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு சாஸ்கி அப்ப சண்டை போட்டதெல்லாம் யோசிச்சு பார்க்கானுங்க. உடனே அப்ப சாஸ்கி கேட்கான், என்ன இதுக்குள்ள நீ தேடி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஓம் மேல இருக்க பாசம் எனக்கு யார் மேலேயும் வந்தது கிடையாது அப்ப நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அப்ப சாஸ்கி சொல்றான், இந்த பாண்டை நான் பிரேக் பண்றான்னு சொல்லிட்டு அப்ப டென்ஷன்லாம் வந்துகிட்டு இருக்கான். உடனே நருட்டோ கத்துறான், அந்த நாள்ல என்ன எதுக்குள்ள நீ கொல்லாம விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நருட்டோ. என்னோட பாண்டை நீ உடைச்சிருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு சாஸ்கின்னு கத்துதான் நருட்டோ. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான்டா இருக்கு, உன் மேல இருக்க பாண்டை நான் பிரிக்க விரும்புறேன்னு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு அப்படியே பழசை யோசிச்சு பார்க்கான். அப்ப இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். உனக்கு இந்த மங்கைக்கு ஷரிங்கன் ஓப்பன் ஆகும்னா உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் நீ கொண்டாதான் அந்த மங்கைக்கு ஷரிங்கன் ஓப்பன் ஆகும்னு சொன்னதை யோசிச்சு பார்க்கான். அது உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏன் தேவைக்காண்டி மட்டும்தான் உன்னை உயிரோட வச்சிருக்கேன்னு சொல்றான் சாஸ்கி. ஆனா நருட்டோ அப்படியே பதட்டத்திலே நிக்கான் சாஸ்கியை பார்த்த இதுல. சாஸ்கி மாசா சடனா வந்து நருட்டோ பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். உடனே சக்குரா மிரட்டா எப்படிடா வந்தான்னு சொல்லிட்டு உடனே சாஸ்கி இருக்கான், உன்னோட ஏமே ஹொக்காகே ஆகுதுதானடா, அது மாதிரி என்னையை தோக்கடிக்கணும் தான் உன்னோட ஏமு, வாழ்நாள் முழுக்க என்னையை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நீ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த, அது கரெக்ட் தானே நருட்டோன்னு கேட்கான் அவன். சாஸ்கி சொல்றான், போன வாட்டி உன்னை விட்டுட்டேன், ஆனா இந்த வாட்டி உன்னை விட போறதுன்னு சொல்லிட்டு சோட மாசம் வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சொல்றான், நான் ஹொக்காகே வேஸ்ட், என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட காப்பாற்ற முடியலண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்ட் தானே சாஸ்கின்னு அவன்கிட்டே கேட்கான். கத்தி அனல் வேகத்துல எடுத்துட்டு நருட்டோ குறுக்குல வேகமா குத்த வரான். சடனா நருட்டோ வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டான். உடனே நருட்டோ நம்மளோட பவரை காட்டுன்னு ஒரு சத்தம் வருது. அது நைன் டெயில் சக்கரோட சத்தம். உடனே நைன் டெயில் சொல்றது, ஏன்டா பதட்டமாகுத, உன்கிட்ட தான் என்னோட பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே நைன் டெயில் சக்கரம் வெளியே பறந்து வந்துகிட்டு இருக்கு. நீ யாரை கொல்லன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நீ எது தனியா கஷ்டப்பட வேண்டாம், அந்த சீலை மட்டும் ஓபன் பண்ணு, என்னோட பவரை மட்டும் நான் உன்கிட்ட கொடுக்கேன், நீ என்ன செய்யணுமோ செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. உடனே நருட்டோ கை எடுத்துட்டு அப்படியே தொட போறான். சடனா பார்த்தா சாஸ்கி உள்ள வந்துட்டான். இதான் உன்னோட பவரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா ஷரிங்கன்னு ஓபன் பண்ணிட்டு வந்துட்டான். மிரண்டான் நருட்டோ. உடனே நைன் டெயில் கேக்கு, நீ உச்சிகா தானே வளர்ந்துட்டேன்னு சொல்லுது, அது நீ நருட்டோ மூலியமா தானே என்னைய பார்க்க வந்திருக்க, அது ஷரிங்கன் பவர் மூலியமா, அது நீனே ஒரு கர்சு கிளான்ல இருந்து வந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க அது பாட்டுக்கு. உடனே சாஸ்கி கேட்கான், என்னோட பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கா, அப்ப நீ தான் நைன் டெயிலா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நைன் டெயில் சொல்றது, உன்னோட பவரை பத்தி உனக்கு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப தெரியும்டான்னு சொல்றான் அவன். உடனே மாதரா உச்சிகான்னு ஒருத்தன் இருந்தான்னு சொல்லி முடிக்கான். உடனே சாஸ்கி அந்த பேரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சக்கராவே உடச்சி எரிஞ்சிட்டான். உடனே அதுக்கப்புறம் இப்போ உள்ள டைமை காட்டுறாங்க. உடனே ஒரு டீம் வந்து யாரையும் ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க. டார்கெட்டை கண்டுபிடிச்சாச்சு, நம்ம அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து லீவ் வில்லேஜ் நோக்கி தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அனல் வேகத்துல துரத்திட்டு வராங்க. பார்த்தா அது ஒரு பூனைக்குட்டி. அந்த 3 பேர் யாருன்னு தெரியல, மாசம் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே அந்த பூனைக்குட்டி எல்லாத்தையும் தட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க பிடிக்க வரணும்னு சொல்லிட்டு ஊரே அசம்பாவிதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊரே டென்ஷன் ஆயிட்டு பூனையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி தள்ளிட்டாங்க. சாரி கத்திக்கிட்டே போறாங்க. அப்புறம் இச்சராக்கி ராமன் கடை வச்சிருப்பாருல, அவர் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துட்டு போறாரு. பார்த்தா அவரை இடிச்சு தள்ளிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நருட்டோன்னு கத்துறாரு. பார்த்தா அவருக்கு இப்பதான் தெரியுது, இது நருட்டோ கிடையாது கொனகமருன்னு சொல்லிட்டு பார்த்தா கொனகமரு வளர்ந்துட்டான். உடனே இந்த பூனை எடுத்துட்டு போய் பறந்துகிட்டு இருக்கு. கொனகமரு டார்கெட்டை வந்து கார்னர் பண்ணிட்டோம், நீ இப்ப வாழலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன். பார்த்தா கொனகமரு மாசம் வந்து பூனை மேல குச்சி பூனையை பிடிச்சிட்டான். பார்த்தா பூனை கதறிக்கிட்டு கிடக்கு. உடனே கொனகமரு சொல்றான், எபிசி சென்சே மிஷன் கம்ப்ளீட், இந்த பூனையை பிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கொனகமரும் பூனை சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கொனகமரு வந்து அந்த பூனையை வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்டான். இந்த ஓல்டு லேடி கண்டியை நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான் கொனகமரு. எபிசி கத்துறாரு, அப்படிலாம் பேசாதான்னு சொல்லிட்டு. உடனே அவர் கேட்கறாரு, இந்த பூனையை பிடிக்க இவன் நேரமான்ட்டு, அந்த பூனை என்ன பாடுபட்டுச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கொனகமரு சொல்றா, இதெல்லாம் என்ன மிஷன், இந்த ஒரு மொக்க மிஷன்ல எதுக்கு என்கிட்ட கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் சொல்றாங்க, நீ இப்பதான் வந்து கென்னினா இருக்க, உனக்கு டீராங் மிஷன் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே அவன் சொல்றான், இதெல்லாம் என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அது மாதிரி நீ வந்து ரொம்ப என்கிட்ட பேசாதீங்க, நான் வந்து ஒரு 7th ஹொக்காகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே லேடி சொல்லிட்டு
இருக்கா நீ 7th ஓக்காக அப்ப 6th ஓக்காக யாருடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவா. 6th ஓக்காக வேற யாரும் இல்ல, அது பிக் பிரதர் நருட்டோ அப்படின்னு சொல்றான் அவன். உடனே எல்லாரும் மிரண்டுட்டாங்க, என்னடா இவன் இப்படி முடிவெடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. உடனே அப்புறம் அவங்க வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் பிரதர் நருட்டோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொனகமாரு நருட்டோ ஒரு நாள் வருவாரு, அவரை நான் நம்புறேன், அவர் உண்மையில வேற லெவல் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கொனகமாரு பேசிக்கிட்டே போறான். உடனே லேடி சொன்னே சொல்றா, இவன் நருட்டோ ஒரு ஹொக்காகேவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இது நல்லதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. உடனே இருக்க செஞ்சு பழசை வச்சு பாக்குற. அப்ப அவன் சொல்றான், நான் கண்டிப்பா சாஸ்கியை கொண்டு வருவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. உடனே இருக்க செஞ்சு சொல்றான், அவன் உண்மையான ட்ரைனிங் எடுக்க போயிருக்கான், அது மாஸ்டர் ஜிராயா கூட போயிருக்கான், உண்மையிலே மாசா தான் வெளியே வருவான்னு சொல்லிட்டு. உடனே சிசனி சொல்றா, கரெக்ட் தான், அவன் திரும்பி வருது நேரமும் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. உடனே லேடி சொல்றா, அவன் இந்த ஊருக்கு இனிமேல் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே பார்த்தா நருட்டோ ஜிராயா சென்சே மாசா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. உடனே ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுதாங்க. உடனே வாசல்ல 2 பேர் இருப்பாங்க, அந்த கார்ட்ஸ் ஷாக் ஆகுறாங்க, நருட்டோ வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் எதையுமே கண்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சக்குரா நடந்து போய்கிட்டு இருக்கான். உடனே அப்புறம் கொனகமாரு கத்திட்டு வரான், சக்குரா நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு. லேடி சொன்னடே ஒரு லெஜர் வந்துருன்னு சொல்றாங்க, அந்த லெஜரை தான் வாங்க போறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நருட்டோ அவங்களுக்கு தெரியாது, நருட்டோ ஜிராயா சென்சே மாசா போய்கிட்டு இருக்காங்க. உங்க மிஷன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிரதர் நருட்டோவை பத்தி ஏதாச்சும் கேள்வி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், கண்டிப்பா ஒரு நாள் வருவான், மாசா வருவான்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. உடனே சக்குரா பேசிக்கிட்டு இருக்கா, ஈசனோ கொட்டோட்சு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஆள் உங்களுக்காண்டி ஊருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரியாதான்னு அவங்க கேட்க. உடனே அவன் ஷாக் ஆக்குறா, ஒரு ஆளா அப்படின்னா நருட்டோவா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அப்படி நம்ம நருட்டோவை கட்டுறாங்க. அவன் பேகை கீழே போட்டு தலைவன் மாசா ஒரு கம்பத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்கான். ஊரை சுத்தி பார்க்கான், இந்த ஊரு கொஞ்சம் கூட மாறலன்னு சொல்லிட்டு கத்துறான் நருட்டோ. நருட்டோ உசுமாக்கி ஊருக்குள்ள வந்துட்டான்டா, இனிமேல் ஆட்டம் வேற லெவல்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இங்க பாரு 5th ஓகாகே போட்டோ, அது கிரானி போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சக்குரா கத்திட்டு வாரா, நருட்டோ வந்துட்டான்னு சொல்லிட்டு தலைவன் மாசா குச்சி வந்துகிட்டு இருக்கான். சக்குரா உன்னை பார்த்து ரொம்ப நாளைச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சிரிக்கான். உடனே சக்குரா காக்கா என்னடா நீ என்னோட ரொம்ப வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஆமா சக்குரா அப்படின்னு சொல்றா அவா. உடனே சக்குரா நினைக்கா, இவன் முன்னோட இப்ப அழகாயிட்டானான்னு சொல்லிட்டு. உடனே அப்படியே சக்குரா அவளை கேட்கா, நான் இப்ப முந்தி மாதிரி இல்லாம அழகா இருக்கானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. உடனே அவன் சொல்றான், நீ கொஞ்சம் கூட மாறல சக்குரா, நீ அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்கான். உன்னை சரியா செஞ்சு சொல்றாரு, பொம்பளைட்டு எப்படி கூட பேசணும்னு தெரியலடா இவனுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொனகமாரு கட்டுறாங்க, சடனா செக்ஸி ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பாத்தீங்களா என்னோட ஜுட்ஸு எப்படி இருக்கு, என்னோட ஜுட்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ சிரிக்கான், கொனகமாரு நான் முந்தி மாதிரி நருட்டோ கிடையாது, நான் இப்ப வளர்ந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே சக்குரா அப்படி ஷாக் ஆகுறா, நம்ம நருட்டோ நல்ல மெச்சூர் ஆயிட்டானே, இவன் உண்மையிலே சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவா. உடனே நருட்டோ சொல்றான், டே உன் ஜுட்ஸ்லாம் வேஸ்டா, நான் போட்டிருக்கேன் போடா பெரிய ஜுட்ஸு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சக்குரா டென்ஷன் ஆயிட்டா, ஒரு குத்துறான் அவனை. நருட்டோ செதறிக்கிட்டு போறான். உனக்கு கொனகமாரெல்லாம் மிரண்டுட்டாங்க, ஜிராயா சென்சே பிடிச்சி கெட்டி பிடிச்சிட்டு நிற்காங்க. உடனே சக்குரா நருட்டோவை தூக்கி போட்டுக்கிட்டு, நீ இன்னும் வளரவே இல்லடா, 2 வருஷம் ஆச்சு, நீ திருந்திருப்பேன்னு பார்த்தா இன்னும் பழைய நருட்டோ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை போட்டு. உடனே ஜிராயா சென்சே நினைக்காரு, இந்த காலத்துல லேடி சொன்னடே ஒழுக்கு அப்படின்னு நினைச்சு ஷாக்ல நிக்காரு அவரு. அதுக்கப்புறம் லேடி சொன்னடே ரூமுக்கு வந்துட்டாங்க. உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பா உங்க ட்ரெயினிங் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆவா. நான் உண்மையிலே சூப்பரா பண்ணிட்டேன்னு சொல்றான் நருட்டோ ஒரு பக்கம். சரி எனக்கு காட்டுன்னு சொல்றா ஆவா. காட்டணுமா, அது எப்படி காட்டணும்னு கேட்கான் நருட்டோ. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்றா ஆவா. உங்க ஆப்போனன்ட் இதோ வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லல. சடனா திரும்பி பார்க்க நருட்டோ அப்படியே ஷாக் ஆகுறான், இவனா என்னோட ஆப்போனன்ட்னு சொல்லிட்டு. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடுங்க. See you, bye.